ஓம் நமச்சிவாய. அஸ்வஸ்பேய சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் அன்புடன் வர இருக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நாம் விருச்சிக இலக்கணத்துக்கு மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மாரகாதிபதி அப்படின்னா மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான துன்பத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மாரகாதிபதி. பாதகாதிபதிங்கிறது ஒரு பலனை கொடுத்து அந்த பலனை கொடுத்து அதன் மூலியமாக பாதிப்பை கொடுக்கறதோ இல்லை அந்த பலனை கொடுக்காம அதனால் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தை வந்து பாதகாதிபதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்கே விருச்சிக இலக்கணம்ங்கிறது வந்து ஸ்திர இலக்கணம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வரும். ஸோ ஸ்திர இலக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும் வந்து மாரகாதிபதிகள். அதே மாதிரி இங்கே வந்து அதாவது பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகமே பாதகாதிபதிங்கிற அடிப்படையில் வந்து விருச்சிக இலக்கணத்துக்கு வரும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்க்க போகும்போது 3ஆம் இடம் 4ஆம் இடம், 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், 4ஆம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம். இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியான சனியே இங்கே வந்து மாரகாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தையும் வந்து பெறும். அதே மாதிரி 8ஆம் இடம், அதே மாதிரி 11ஆம் இடம், அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய புதனே இங்கே வந்து மாரகாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆக அதாவது சனி வந்து ஒரு வகையில் வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், புதன் வந்து இன்னொரு வகையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆக சுகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய சனியும் புதனும் விருச்சிக இலக்கணத்துக்கு மாரகாதிபதிங்கிற அடிப்படையில் வந்து அந்த அந்தஸ்தை பெறும். இப்போ 9ஆம் இடம், இப்போ ஜாதகத்திலேயே 9ஆம் இடங்கிறது முழுமையான ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது முழுமையான ஒரு சுபஸ்தானம். ஆனால் ஸ்திர இலக்கணத்துக்கு சுபத்தையும் கொடுத்து அதன் மூலியமா பாதிப்பையும் கொடுக்கறது தான் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கொடுக்கும். இங்கே சந்திரன் 9ஆம் இடத்துக்குரிய சந்திரனே பாக்கியாதிபதி, அந்த சந்திரனே பாதகாதிபதி. பொதுவாக வந்து விருச்சிக இலக்கணத்துக்கு 3, 4க்குரிய சனியும் 8, 11க்குரிய புதனும் அல்லது 9ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் ஒருவருக்கொருவர் ரொம்ப நெருக்கமான சேர்க்கையோ அல்லது பார்வையோ இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா இந்த 3 கிரகங்களும் ரொம்ப நெருங்கிய சேர்க்கை இருந்தாலோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிய பார்வைகள் இருந்தாலோ பலனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த பலன் மூலிமா பாதிப்புகளை உருவாக்கலாம். ஸோ இங்கே இந்த 3 கிரகங்களும், அதாவது சனி புதன் சந்திரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது விருச்சிக இலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி இவங்க வந்து தீய கிரகத்தோட, அதாவது 1, 6க்குரிய செவ்வாய் வந்து லக்னாதிபதியான செவ்வாயே 6ஆம் இடத்துக்கான ஒரு அதிபதி, அதாவது ஒரு துர்ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயோடையோ அல்லது 7, 12க்குரிய சுக்கிரன், 7ஆம் இடம்ங்கிறது வந்து கடத்தல ஸ்தானம், அதே நேரத்தில் 12ஆம் இடம்ங்கிறது வந்து இங்கே வந்து விரயஸ்தானம். இந்த 2 கிரகத்தோட, அதாவது செவ்வாயோடையோ சுக்கிரனோடையோ ரொம்ப நெருங்கிய சேர்க்கை சனிக்கோ புதனுக்கோ சந்திரனுக்கோ உருவாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த 3 கிரகங்களும், அதாவது சனியும் புதனும் சந்திரனும் மற்ற எந்த கிரகங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அந்த கிரகங்களுடைய காரகத்தன்மையும் சில வகையில் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ பொதுவாக இந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று சேர்ந்திருக்காம இருக்கிறது நல்லது. அதே நேரம் இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களுக்கு ரொம்ப நெருங்கின தொடர்புலையோ இல்லை பார்வையிலையோ இல்லாமல் இருக்கக்கூடியது நல்லது. மேலும் இந்த சனியும் புதனும் சந்திரனும் 1ஆம் இடமோ இல்லை 2ஆம் இடமோ இல்லை 4ஆம் இடமோ இல்லை 5ஆம் இடமோ இல்லை 7ஆம் இடமோ இல்லை 10ஆம் இடமோ இல்லை 11ஆம் இடமோ போன்ற, அதாவது நல்ல வீட்டில் வந்து இருக்கிறதுனால இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து பெருமளவு வந்து கட்டுக்குள்ளே வரும். ஸோ அந்த வகையில் சனி சந்திரன் புதன் இந்த கிரகங்கள் நெருக்கிய சேர்க்கை இல்லாமல் இல்லை பார்வை இல்லாமல் இப்போ நான் சொன்ன நல்ல ஸ்தானங்களில் இருந்த அபாவங்களில் இருந்தால் இந்த கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் விருச்சிக இலக்கணத்துக்காரங்களுக்கு ஏற்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனியுடைய திசையிலேயோ இல்லை புதனுடைய திசையிலையோ இல்லை சந்திரனுடைய திசையிலேயோ இந்த லக்கணத்தாருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கலாம். இது போன்ற மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் அஸ்வஸ்பியா சேனலுக்கு உங்கள் ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.